கிராமம் இங்கே புத்தாண்டு கொண்டாடப்படுவது மட்டுமல்ல, வரலாற்றின் நினைவும் கொண்டாடப்படுகிறது. அதைச் சுற்றி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஏனென்றால் இந்த மண்ணில் 1818 சில 100 வீரர்கள் ஒரு பெரிய படையை நிறுத்தினர். அந்த நேரத்தில் மனிதர்களாக கூட கருதப்படாத அந்த வீரர்கள் இன்று பீமகோரே கிராமத்தின் வீரத்தை எதிரொலிக்கின்றனர். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மராட்டிய அதிகாரத்தின் கடிவாளம் 2ஆம் பேஷ்வா பாஜிராவின் கைகளில் இருந்தது. இதற்கிடையில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் படிப்படியாக இந்தியாவில் தனது பிடியை விரிவுபடுத்தியது. 1817 பதட்டங்கள் அதிகரித்தன. பேஷ்வாவும் ஆங்கிலேயர்களும் நேருக்கு நேர் மோதினர். கட்கியில் பேஷ்வா தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் பேஷ்வா நிற்கவில்லை. புனேவை மீண்டும் கைப்பற்ற தயாரானார். கமா சில வரலாற்றாசிரியர்கள் இது 3வது ஆங்கிலோ மராத்தா போரின் காலம் என்று நம்புகிறார்கள். தோற்ற பிறகும் பேஷ்வா நம்பிக்கையை கைவிடவில்லை. அவர் ஒரு பெரிய படையுடன் திரும்ப விரும்பினார். பேஷ்வாவிடம் 20,000 முதல் 25,000 பேர் கொண்ட படை இருந்தது. பிரிட்டிஷ் தரப்பிலிருந்து சுமார் 800 முதல் 900 வரை சிப்பாய்களை கொண்ட இந்த 800 முதல் 900 வரை வீரர்களில் பெரும்பாலோர் மகாராஷ்டிராவின் மகர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த நேரத்தில் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்ட அந்த சமூகம் தடுத்து நிறுத்தப்பட்டு கண்டிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டது. இந்த அவமானம் இறுதியில் ஒரு தீயாக மாறியது. ஆங்கிலேயர்கள் இராணுவ ஆட்சேர்ப்புக்கான கதவுகளை திறந்தபோது பல இளைஞர்கள் சீருடைகளை அணிந்தனர். முற்றுப்புள்ளி. அவர்களுக்கு சீருடை ஒரு வேலை அல்ல, ஆனால் அவர்களின் கண்ணியத்தை மீண்டும் பெறுவதற்கான ஒரு வழியாகும். ஜனவரி 1, 1818 அன்று காலை சிரூரில் இருந்து ஒரு சிறிய பிரிட்டிஷ் படை வந்தது. திடீரென்று பேஷ்வாவின் மிகப்பெரிய படை தோன்றியது. பின்வாங்கல் முடிவை குறிக்கும் தருணம் இது. கிராமத்திற்குள் மண் சுவர்களுக்கு பின்னால் படை ஒளிந்து கொண்டது. பின்னர் பேஷ்வாவின் தாக்குதல் வந்தது. பன்னிரண்டு மணி நேரம் பசி, தாகம் மற்றும் சோர்வு. ஆனாலும் இந்த மக்கள் உறுதியாக இருந்தனர். முற்றுப்புள்ளி. மராட்டிய படைகள் தொடர்ந்து தாக்கின. ஆனால் அவர்களால் கிராமத்திற்குள் ஊடுருவ முடியவில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் 28 பேர் கொண்ட படைகளை தோற்கடித்தனர். 4 பேஷ்வாக்கள், அந்த 500 துணிச்சலான வீரர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தனர். மாலையில் மராட்டிய தாக்குதல்கள் குறைந்தன. அதே நேரத்தில் ஜெனரல் ஸ்மித்தின் பெரிய படை அருகில் வந்ததாக செய்தி வந்தது. பேஷ்வா பின்வாங்கத் தொடங்கினார். இரவு நேரத்தில் போர் நின்றுவிட்டது. இந்த வெற்றி காகிதத்தில் ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமே, ஆனால் உண்மையான வெற்றி பல நூற்றாண்டுகளாக நாம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சொந்தமானது. ஆனால் இந்த வெற்றி வெறும் ஆயுதங்களால் அல்ல, இது சுயமரியாதையின் வெற்றி. எங்களுக்கு பீமா கோரேகான் வெறும் போர் அல்ல, அது நாம் பலவீனமானவர்கள் அல்ல என்பதற்கான சான்றாகும். இது நமது தலைமுறைகளின் தைரியம்.
இந்த போர் தலித் சமூகத்திற்குள் ஒரு புதிய உணர்வை எழுப்பியது. நமது எண்ணிக்கை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், நமது படைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், நாமும் போராடி வெல்ல முடியும். தைரியம், அதையும் உடைக்க முடியும். 1822ஆம் ஆண்டில் போரில் தியாகம் செய்த வீரர்களின் நினைவாக பீமா நதிக்கரையில் ஒரு போர் தூண் கட்டப்பட்டது. அதற்கு விஜய் ஸ்தம்பம். 1927ஆம் ஆண்டு டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் இங்கு வந்து இந்த தூணுக்கு வணக்கம் செலுத்தினார். படிப்படியாக இந்த தூண் தலித் சுயமரியாதையின் அடையாளமாக மாறியது. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் முதன்முறையாக இந்த தூணின் முன் நின்றபோது, இது ஒரு கல் அல்ல, இது நம் மக்களின் கையெழுத்து என்று கூறினார். ஒடுக்கப்பட்ட சமூகம் வரலாற்றையும் மாற்றியது. இப்போது நாம் நமது உரிமைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று பீமா கோரேகானின் நினைவு மக்களுக்கு பெருமையே மட்டுமல்ல, சமூகத்தில் சமத்துவத்தையும் மனிதநேயத்தையும் உறுதி செய்யும் பொறுப்பையும் தருகிறது. மேலும் இந்த மனிதனும் மற்றொரு மனிதனை விட தாழ்ந்தவனாக கருதப்படக்கூடாது. பீமா கோரேகான் ஒரு தேதி அல்ல, கூறும் குரல். ஒரு மனிதனை ஒடுக்கினால் ஒரு நாள் அதே மனிதன் வரலாறாக நிற்பான் என்று அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சமத்துவம் மற்றும் மனிதநேயத்திற்காக போராடும் அனைவருக்கும் ஜெய் பீம்.